மனித வாழ்க்கையே பணத்தில்தான் இருக்கிறது என பணத்தை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு வாழ்முறையாக இந்த வாழ்க்கை உருவான பின்னாலே மனித நல்லுணர்வுகளை செல்லா காசாக தூக்கி எறிவதும் மனித நியாயங்களை கேட்பாரற்ற நிலையில் தொடர் கொலையாக வெட்டி சாய்ப்பதும் இந்த தாழ்ந்த சமூகத்தின் சர்வசாதாரண போக்காகிவிட்டது. பேச்சு வியாபாரமாக்கி, எழுத்தை வியாபாரமாக்கி, அரசியல், மதம், கடவுள் என எதையுமே வியாபாரமாக்கிவிட்டு அதில் பிழைப்பு தேடும் இந்த சமூகத்தின் அருவருப்பான போக்குக்கு முன்னால் நியாயம், நேர்மை, சுதந்திரம், சமநீதி என்பவையெல்லாம் கைகட்டி மண்டியிட்டு பலகாலமாகிவிட்டது. மனிதர்கள் எனும் இயற்கை தந்த அந்த பொது தகுதியை கூட மதிக்காமல் இங்கு ஒரு பெரும் கூட்ட பாமர மக்களை இந்த சமூகமானது மிகச் சாதாரண அற்பமான மனித கூட்டமாக கருதி எப்போதுமே ஒதுக்கி தள்ளி வைத்திருக்கிறது. அவர்களின் வாழ்விற்கான எந்த சுகத்தையும், எந்த பாதுகாப்பையும், எந்த விசாரிப்பையும், எந்த விஸ்தீரணத்தையும் தராமல் தேர்தல் கால ஓட்டுக்காக மட்டுமே அந்த மனிதர்களை ஒரு ஏமாற்று அரசியல் போதையிலேயே பராமரித்து வருகிறது இந்த சமூகம். அதே நேரம் இந்த சமூகம் தன் வேட்டைகளுக்கு நாயாக, சுரண்டலுக்கான சுரங்கமாக, வியாபாரங்களின் சந்தையாக, மலிவு விலை பொருளாக அந்த பாமர சாமானிய மக்கள் கூட்டத்தை தயார்படுத்தி கேட்க நாதியில்லா அனாதைகளாக நிறுத்தி வைத்திருக்கிறது நெடுங்காலமாக. ஆழமாக சிந்தித்தால் ஒன்று யாருக்கும் புரியும். இன்று சமூகம் என்று அடையாளம் காட்டப்படுவது இங்குள்ள ஏழை எளிய மக்களை உள்ளடக்கி அல்ல. கோடிகளை குவித்த மனிதர்கள் இந்த தாழ்ந்த சமூகத்தை இப்படியே பராமரிக்க களத்தில் இறங்கி பணத்தில் புரளும் அரசியல்வாதிகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், மதவாதிகள், கலை இலக்கிய படைப்பாளிகள் இவர்களை மட்டுமே உள்ளடக்கியதுதான் இன்றைய இந்த சமூகமும் அதன் இயக்கமும்.